அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரலோகத்தில் ஒரு கூட்டத்தில் இருக்க போகிறார்கள். அந்த கூட்டத்திலே நான் இருப்பேனா என்று சொல்லி இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது சிந்தித்து விட்டோம் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே ஆவியானவர் தருகிற ஒரு உணர்வு. இருதயம் கடினப்பட்டு விட்டால் கடைசியில் அந்த உணர்வு கிடைக்காம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த பரிசுத்தர் கூட்டத்திலே போற்றி புகழ்ந்து பாடுகிற இடத்துல இருப்போமா என்ற ஒரு சிந்தனையோடு கூட இந்த உலகத்தில் திருச்சபை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. 333வது கன்வென்ஷன் கேளுங்கள். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து ஆடிட சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய ஒரு பாக்கியத்தை இந்த திருச்சபையில் ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பரிசுத்த எனக்குள்ள நினைவு வருதா? பரிசுத்தத்தை குறித்த சிந்தனை வருதா? பரிசுத்தத்துக்கு பாவத்துக்கு வித்தியாசம் உண்டு. 333வது கன்வென்ஷன் இருக்குது. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட
போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த நாளிலுமே இயேசு போதுமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு இந்த உலகத்திலே பிறக்கிற செய்தி எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு முன்பு உள்ள காலம் நியாயப்பிரமாணத்தின் ஆகினாலே இந்த இயேசு பிறப்பதற்கு முந்தைய காலம் கிமு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த பிறகு உள்ள காலம் கிபி. கிறிஸ்துவ பிறந்த சரித்திரமே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முந்தைய காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். மோசேக்கு முன்பு உள்ள காலங்கள் மனசாட்சியின் காலமாக இருந்தது. இன்றைக்கு எந்த காலத்தில் இருக்கிறோம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டுகால திருச்சபையில் இருந்திருக்கிறோம். நல்ல தேவ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நம்ம இந்த ஆத்மாவில் குணப்படுவதற்கு ஆத்மாவை தேற்றுகிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோமா? இந்த ஆத்மாவை தேற்றுகிறாரா? ஆத்மாவை குறித்து சிந்தித்து இருக்கிறோமா? அம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நிறைய சொல்றோம். ஆண்டவர் குணமாக்கினாரு, ரட்சித்தாரு, ஜெபம் பண்ணே, வேலை கிடைச்சது, எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்குது. ஆத்மா கழுவப்பட்டிருக்குது. எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அவரை பார்த்தேன், விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? எங்களை வாழ வைக்க வெங்கல சப்பமானே, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உண்மையாக. ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்கு பதிலாக தொங்கினபடினாலே நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் நிறைய கோழி குஞ்சுகள் வளர்த்து வந்தார். இந்த கோழி குஞ்சுகளை அடைகாக்க வைப்பார். அடைகாக்க வைத்து அந்த குஞ்சு பறித்து அப்படி பெருகிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனிதர் அப்படி கோழி முட்டைகளை வைத்து அடைகாக்க வைத்திருந்தார். அதோடு கூட அந்த அடைகாக்க கரெக்டாக 21 நாளில் எனக்கு தரும் கோழி குஞ்சு பொறிச்சு வெளியே வந்து. அப்படி வரும்போது எல்லா கோழி குஞ்சுகளையும் கோழி என்ன செய்யும்? இறை காட்டி என்ன செய்யும்? நல்லா கொத்தி கொத்தி கொடுக்கும். கலப்பரம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? அதை ஒரு குக்கருக்கோன்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டு அதை தன்பக்கமாக எடுத்து காப்பாற்றிடும். ஒரு சத்தம் கொடுக்கும். ஒரு ஆபத்து வந்து ஒரு சத்தம் கொடுக்கும். இப்படி அந்த விவசாயி செய்த அந்த காரியத்தில் ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. எல்லா கோழி குஞ்சுகளும் அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு குஞ்சு மாத்திரம் கொஞ்சம் தூரம் பறக்கும், அது கூட கீழே இறங்கிடும், கொஞ்சம் தூரம் பறக்கும், பிறகு கீழே இறங்கிடும். இப்படி இருந்தாலும் ஒரு கவனிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதனுடைய தோற்றம் கழுகு போல இருந்தது, கழுகு குஞ்சு போல இருந்தது. அந்த கழுகு முட்டையும் அதோடு கூட அடைகாக்க வைக்கப்பட்டிருந்த அப்படின்னால அது பொறித்து அது கழுகு முட்டையாக இருந்ததுனால மேலே நோக்கி பறக்காது. கடைசியில் மேலேயே பறந்து கழுகு எங்க இருக்கும்? உயரத்தில் இருக்கும். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய விட சிந்திக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதுகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறையாங்கிறது வார்த்தையே இல்லை, கூட கொடுக்கப்படும். உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இருக்கிறோமா? இந்த திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பங்கிறதுக்கு நிச்சயம் இருக்குதா? ஏன்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம வந்து இன்னும் நம்ம போதிக்கப்பட்டு நம்ம அந்த ஆவிக்குரிய வழியில வரணும். அந்த ஆவிக்குரிய போதனைகள் நமக்கு கொடுக்கப்படும். அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து வாழ்க்கை நாட்களில் சிந்தித்தோம். சாது சுந்தர் சிங் அவங்க எழுதின புஸ்தகத்தில் வாசித்தோம்.
அப்போ நமக்கு தெரியாமல் நம்முடைய பாவங்களை கண்காணிக்கிற அநேக பசுத்தவான்கள், அநேக யார் எந்த இடத்துல ஐக்கியம் வைத்திருக்கிறார்களோ அவங்களுடைய ஒரு உறவு அந்த இடத்துல காணப்பட்டது. அது சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தில் விளக்கியிருக்காரு. நீங்க வேணா நினைச்சுக்கலாம், நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம செய்கிற தவறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த வேத பிரமாணத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் பரிசுத்தாவியானவர் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருந்து, என்னப்பா நீ இப்படி பாவம் செய்யறான், இப்படி அநியாயம் செய்யறான், இப்படி அக்கிரமம் பண்றன்னு சொல்லி திருச்சபையில யார் யாரெல்லாம் என்னென்ன பாவம் செய்யறாங்களோ சுட்டி காண்பித்து கொண்டே ஆவிக்குரிய காரியம். இத சாது சுந்தரன் சொல்றாரு. கைலாச மகாரசிங்கிறவர் மூலமாக இந்த கூட்டை விட்டு அந்த ஆவிக்குரிய உலகத்துல கடந்து போகும்போது தனி அறைக்குள்ள ஒரு மனுஷன் பாவத்தோடு போராடி ஜெயிக்கிறதுக்கு ஜோமன்னு பார்க்க பாவம் போராடுது. அப்ப பரிசுத்தமாக இருக்கவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, பாவம் போராடுது, போராட்டம் உண்டு. ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. உதவி செய்து அவனோடு ஐக்கியம் உள்ள பரிசுத்தவான்கள் இப்ப நாங்கெல்லாம் இந்த குழுவுல இப்படி உருவாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கோம்னு சொன்னா, எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்க, தம்பி எம்மா நீ ஆண்டோடு வழிக்குள்ள வந்துரு, ரட்சிப்பின் வழிக்குள்ள வந்துரு, ஆண்டுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்துரு. அப்போ நீ ஆண்டு நினைச்சுவார், கைவிட மாட்டாரு. ஏன்னா இந்த உலகத்துல கைவிடப்படக்கூடிய ஒரு காலம் இருக்குது. நோவா வேலையை உண்டு பண்ணி அதுல கதவை மேல் தட்டுக்கு கீழே வைக்கும்போது கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். இதுக்கு நமக்குள்ள நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம இருதயம் கடினப்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்கு. இருதயம் உணர்த்தப்படும் போது உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூட பாவங்கள் அறிக்கை செய்து, சுகர் இருக்கு அல்லது மற்ற பலவீனம் இருக்கு, இது செய்தா நமக்கு மரணம் வந்துடும் சொல்லி டாக்டர் சொல்லும்போது என்ன செய்வோம்? சுகரா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம்ல. இதே போல நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா செத்து போகும்னு சொல்லி பாவத்தை குறித்து சொல்லும் போது அதை குறித்து உணர்வுலாம் போயிடுது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், தீய நோக்கம் பாவம். தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு சோப் லைட் எரியிற மாதிரி எச்சரித்து கொண்டு இருக்கிறார். இப்படி இந்த சாது சுந்தர் சிங் புத்தகத்தில் வாசிக்கும் இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல கடைசியில் அவன் ஜெயிச்சுட்டான். பாவத்தை போராடி ஜெயிச்ச உடனே எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கும்பொழுது ஒரு மெய்யான ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உள்ளத்தை நிரப்புறது. சந்தோஷப்பட்டான். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் பொன்னகை முகாம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். மேகங்கள் வாழி பிறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். பரிசுத்தம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில கரைகிற ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்டேயா எப்படி சொல்ல முடியும்? நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும்னா மாசற்ற தூய ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள் சொன்னபடி அவர் கழுவி இருந்தா நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் போது சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், எனக்குள்ள பாவங்களை நீங்கிட்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிட்டு, என் ஆண்டவர் சுத்திகரித்துட்டாரு. எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? பரலோகத்தினுடைய மகிமைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன், தேவதூதர்களோடு கூட வாழ்வதற்கு ஆயத்தமாயிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வெண் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கக்கூடிய கூட்டத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் என்னை உருவாக்கி விட்டார். எனக்கு சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த வாலிபன் பெற்றுக்கொண்டான். இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவன் பாவத்தோடு கூட போராடி கொண்டு பாவத்தை செய்து உணர்வுலாம் போச்சு. உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். இருதயத்துக்குள்ள உணர்வு இருக்குதா? இந்த திருச்சபையில உயிருள்ளவங்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்கோம்? உணர்வு இருக்கும். இப்போ சில ஆட்களுக்கு சில பகுதிகள் உணர்வு இருக்காது. சுகர் அதிகமாயிட்டுன்னு சில
நடக்கிறது தெரியாது, அப்படியே ஆகாயத்தில் மறந்து போன மாதிரி இருக்கும். குடிக்கிறவங்களுக்கு அடித்தாலும் சொர்ணம் இருக்காது, என்ன பண்ணாலும் சொர்ணம் இருக்காது. என்னை அடித்தார்கள் எனக்கு சொர்ணம் இல்லைன்னு சொல்லி நடுக்கடல் இருக்கிறவனு போல இருந்தேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்றான். அப்போ குடிக்கிறவங்களுக்கு குடித்தா குடியே கிடைக்கும், வீட்டுக்கு சமாதானம் இருக்காது, என் வாழ்க்கையில சம்பாதிக்கிற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, இதான் இருந்துகிட்டு இருக்கோம். உணர்வு இருக்காது. உணர்வு எப்போ வரும்? இந்த இளையகுமாரன் போல புத்தி தெளிந்து என் தகப்ப வீட்டில் எத்தனை பேருக்கு எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடு, இந்த ஆலயத்துக்கு வந்தா எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு ரட்சிப்புக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், பரலோகத்தை குறித்த வார்த்தைகள், தேவன் நமக்கு இறங்குகிற சாட்சி. அப்போஸ்தலர்கள் காலத்துல கூடி வீடுகளில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி நடக்குதா? கூடி ஜெபம் பண்ணும்போது இடம் அசைஞ்சது. சிறைச்சாலைக்குள்ள பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்ன செய்யணும் கேட்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. இந்த ரட்சிப்பின் தொனி இது திருச்சபைக்குள்ள இருக்குதா? ரட்சிக்கப்படலன்னா இருப்பேனா? யோசித்து பாருங்கம்மா. இன்னைக்காவது அழுது ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு, இயேசுவையும் பாவத்தை எனக்கு காட்டுங்கப்பா. ஆத்மா விலகதிக்க முடியாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? குடிக்கிறதுனால என்ன லாபம்? தப்பு பண்றதுனால என்ன லாபம்? பரிசுத்தவான்களை பார்த்துட்டு வெட்கப்பட்டு திரும்பிட்டாங்க. சாது சுந்தி சிங் புக்கில் இருக்கு. இதுக்கு பரலோகன்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு நிறைய திருமண வீடுகள், நல்ல ஃபங்க்ஷன்கள்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொருவருடைய தோற்றங்களும் அங்கே பதிவாயிரும். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றோம், நம்ம நல்லா பவுடர் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வருவோம். நம்ம பார்க்கும்போது நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிடுவோம். பரலோகத்தில் பரிசுத்தம் தான் பேசுவோம். பரிசுத்தம் இல்லைன்னா யாரும் எவ்வெடுத்தாலும் சொல்லிடுவாங்க. செய்திக்கு ஆதாரமாக ஒரு சின்ன ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஆண்டவருக்கு இந்த ஒரு வார்த்தையை கொடுக்க சொன்னார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அத்தகைய பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். இந்த வேத வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளை குறித்து செப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாள் இக்கட்டும் இடுக்கமான நாள், அந்த நாள் ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. யார வாசிங்க. இடுக்கமான நாள், பால் கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான. யாரும் உதவிக்கு வர முடியாதுமா. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பணம் உதவாது, பொண்ணு உதவாது, பொருள் உதவாது. அந்த நாள் என்று சொல்லப்படுது. இப்படி ஒரு நாள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். நியாய தீர்ப்பு நாள். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒவ்வொரு கூட்டமும் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவங்க ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க. வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல பிரித்து விடுவார். இன்னைக்கு சபையில பாவியும் பரிசுத்தவானும்
எல்லாரும் நீ துன்மார்க்கும் சன்மார்க்கும் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போயிடுறோம். அங்க பரிசுத்தர் கூட்டம், பரிசுத்தமுள்ள கூட்டம் தேவனுடைய சமூகத்துல நிற்கும். பாவம் செய்து மனம் திரும்பாம மனம் போல வாழ்ந்து இஷ்டம் போல வாழ்ந்து கடைசியில் ஐயோ மரணம் வரும்போதுதான் அந்த துக்கமான ஒரு நிலைமைக்கு போவாங்க. மரணம் வந்துட்ட, வியாதி வந்துட்ட, நான் எங்க போவேன் நினைத்து கூட பார்க்க முடியாது. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ யாவரையும் வாரி கொள்ளுதே. மரணம் ஒரு நாள் நிச்சயமா நம்ம நிச்சயம் வாரி கொள்ளும். ஆனா அதுக்கிடையில ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையில நன்மை செய்ய விருப்பம் இருந்தால் நன்மை செய், அதுக்குரிய பலனை பெற்றுக்கிடுவான். தீமை செய்யலாம், இதான் நன்மை செய்தவனுக்கு மேன்மைகளையும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்திருக்கிறோமா, நோக்கி பார்த்திருக்கிறோமா? அவர் இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் சொல்லலாம். ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் அவர் என்ன செய்வார்? சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் பார்த்து தூதர்கள் சொன்னாங்க, பூமியின் பயிர்கள் விளைந்தது, அது முதிர்ந்தது, அதை அறுத்து என்ன செய்யணும்? அதை களைகளை தனியாகவும் கோதுமை மணிகளை தனியாக எடுக்கணும். பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போதனை செய்யும் போதுதான் நித்தியத்தை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த சத்தியநகரம் சிவப்பு ஜெபக்குழுவின் ஊழியத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை பற்றி அல்ல, நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு தாகம், ஒரு பாரம். ஏனென்று சொன்னால் இந்த சத்தியநகரம் குழுவை ஆரம்பித்தவங்க பரலோகத்தினுடைய மகிமையை கண்டதுனால இந்த பரலோக மகிமையை ஒருத்தரை வந்துடக்கூடாது. இவ்வளவு நரகத்தை பற்றி ஏராளமான புஸ்தகங்கள் வந்திருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறாரு, உன் கண்ணு உனக்கு இடம் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போட்டுரு, உன் கை உனக்கு இடம் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன் கால் உனக்கு இடம் கால் தரித்து போடு. என்ன சொன்னா, நீ ஊனனாய் சப்பானியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நெஞ்சிடலாம், பிரவேசித்திடலாம். அங்க பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா ஒரு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உலகத்துல சஞ்சலம் உண்டு, தவிப்பு உண்டு, ஆனா எல்லாம் ஓடி போவோம். ஏன்னு சொன்னா அந்த மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்கள சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்கள சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே. இப்படி பாடிக்கிட்டே இருக்கலாம். இந்த செய்தி எல்லாம் ஒரு எச்சரிப்பாக இருந்தாலும் இருக்கலாம். உங்க இப்படி பிரசங்கமான வந்திருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய மகிமை குறித்து சொல்லிக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு உள்ள ஆலோசனைகளையும் சொல்லி நியாயத்தீர்ப்பும் உண்டுன்னு சொல்லி இந்த செய்தி கேட்க பயமா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த நாளிலே நம்ம மனம் திரும்பிட்டோம்னு சொன்னா ரசிக்கணும். மனம் திரும்பலன்னா பயம் இருக்கதான் செய்யும், ரசிக்கப்படலாம் பயம் இருக்கதான் செய்யும். மீட்கப்பட்டவங்க ஆனந்த கழிப்புடன் பாடுவாங்களாம். ஒரு நாள் சென்னையில மழை பெஞ்சு நிறைய தண்ணி கட்டி கிடந்த இடத்துல அப்படியே வாக்கிங் வந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. இங்க போறோம், என்ன நடக்கும் எதையுமே யோசிக்கிறது இல்லை. தண்ணி நிறைய கட்டி கிடந்த உடனே அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாய் அந்த பக்கத்துல வந்திருக்கு. அந்த விலங்குக்கு தெரியுது அந்த தண்ணிக்குள்ள கரண்டு பாய்ஞ்சுக்கிட்டு இருக்குது. குலைச்சு பார்க்கறது கேட்கல. நாட்கள் நடந்து காலை எடுத்து தண்ணிக்குள்ள வைக்க போற நேரத்தில் இந்த நாய் உள்ள பாஞ்சி அது செத்து போச்சு. கரண்ட் இருந்துதான்
பார்த்தாங்க, அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ ஒரு எட்டு வச்சிருந்தா எல்லாரும் செத்து நரகங்கிறது பயங்கரம், மோட்சம் சொர்க்கங்கிறது பரலோகங்கிறது ஒரு கிடைக்க முடியாத, யார் மூலமா கிடைக்கும் தெரியுமா? இயேசு மூலமா கிடைக்கும், இயேசு மூலமா கிடைக்கும். அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லி வேதவசனத்தில் ஏராளமான வசனங்கள் சொல்லப்படும். ஒருத்தனுக்கு சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டு பிரஜாதிகள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள். சொந்தமாக்கி கொண்டவர்கள் பாக்கியவர்களா இருக்கிறாங்க. அவங்க உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஒரே ஒரு காரியம் செய்திருக்காங்க. சிலுவை நோக்கி பார்த்து சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய அந்த அன்பை உணர்ந்து கையங்களமா பிடிச்சு கொண்டு நிறுத்திட்டாங்க. கல்லறிந்து கொல்ல போறோம், என்ன சொல்றீங்க? குனிஞ்சு தரையில எழுத ஆண்டவர் எல்லாருடைய பாவம் எழுதப்பட்டதை பார்த்த உடனே எல்லாருடைய இருதயம் கடினப்பட்டு ஓடிட்டாங்க. பாருங்க, அங்கரங்கள் துளைக்க செங்கோதி சூரக்க பங்கி குருசில் மாறிதே. அங்கரங்கள் துளைக்க செங்கோதி சூரக்க பங்கி குருசில் மாறிதே. உன் பங்க அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த. உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனை சிங்காசனத்தில் அமர்த்த. மகளே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்காண்டு ஒப்பு கொடுத்தாங்க. வியாதி வந்துச்சு, வேலூர் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணலாம், உயிருக்கு கேரண்டி சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி தாயிட்ட போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகு முடியாது, உங்க ஊருக்கு கொண்டு போற வரைக்கும் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லூக்கா ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கும் போது ஊர்ல உள்ளவங்க பார்க்க போயிருக்காங்க. பார்த்து தங்கச்சி தோற்றுறோம், என்ன தோற்றுறோம், எப்படி இருக்காமா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சதுனால ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்பட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன். அடுத்த நாள் உயிர் பிரிந்தது, முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் வெளிச்சம். சகோதரி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இன்னொரு தம்பி வாலிப நாட்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம துன்மார்க்கமா வாழ்ந்து கடைசியில குடிச்சு மருந்தையும் குடிச்சுட்டான். தாய் காப்பி பார்த்து ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொல்லி அங்கே தொங்கப்பட்டிருக்கும் போது இருள் போல இருக்குது என் உயிர், போக்குவரத்துக்குள்ளேயே இருள் போல இருக்குத, எங்கேயோ போற மாதிரி இருக்குத, என்னை காப்பாத்துங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. தேவ கோபம் இந்த உலகத்துல இறங்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ள இருக்கும். நீங்களும் நானும் உழைத்திருக்கிற சுத்தங்கள் நாளை என்பது நம்முடைய நாள். சொல்ல வர காரியம் என்னன்னு சொன்னா, நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே இயேசுவானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து நியாயம் நிற்க போகிறார். அது வரைக்கும் நம்ம பாவத்தை நம்ம சுமந்து இருக்கக்கூடாது. சிலுவைக்கு பக்கத்துல போய் அதை இறக்கி வச்சுட்டோன்னு சொன்னா, கெட்ட மகனை போல துட்ட வழிகளிலே மட்டும் கெட்ட மகனை போல துட்ட வழிகளிலே மட்டும் அழைந்தாய். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணை திட்டம் இது நீ ஓடிவா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணை திட்டம் இது நீ ஓடிவா. மகளே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரை வாய்ப்பு அறியும் சேர்க்க வேண்டியதான், எல்லா பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியதான். ஆனா
நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? இருதயத்தை கொடுத்திருக்கிறோமா? இருதயம் பரிசுத்தமா இருந்தாதான் மனிதத்துக்குள்ளே தேவன் தங்கியிருந்து வாசம் பண்ணுகிற ஒரு இடம் இருக்குது. அந்த இருதயத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் வந்தாதான் இந்த இருதயத்துக்குள்ள இயேசு வருவார். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிருக்கிறாரு. உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த இயேசுவானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து சுட்டி காண்பித்திருக்கிறாரா? சிலுவை நோக்கி பார்த்து அழுது இருக்கிறீங்களா? கண்ணீர் விட்டுருக்கிறீங்களா? உருகி இருக்கிறீங்களா? சிலுவையில் இயேசு கிறிஸ்து பார சிலுவை சுமந்து சென்றாரே, கடைசி நாள அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள், பூமியில் கோத்தரத்தார் எல்லாரும் பார்த்து நடுங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசுவானவர் வரும்போது, போக்கிரிகள் புரளிக்கார போயோடி பாரே, போக்கிரிகள் புரளிக்கார போயோடி பாரே, தீங்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீங்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி சொன்னாங்களே, மறந்துருக்கணும்னு சொன்னாங்களே, கேட்டேன் இல்லையே. உன்ட்டு ஒரே ஒரு குறை இருக்குப்பா, ஒரு குறையும் நீ எழுந்திரு, சரி பண்ணிடுவோம். ஆஸ்தியை ஊற்றி தருத்தருப்படு, உள்ள பிரவேசித்திடலாம், பரலோகத்துக்குள்ள பிரவேசித்திடலாம். துக்கத்தோடு போயிட்டான், திரும்பி போயிட்டான். ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கிறவர் இன்றைக்கு அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த நல்ல செய்திய ஒரு மனுஷன் எப்படி வெளிப்படுத்தினா தெரியுமா? இங்கிலாந்து தேசத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நல்ல செய்திய அவர் என்ன எப்படி வெளிப்படுத்தினார் சொன்னா, எப்படி புரிய வைக்கலாம்னு சொன்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் கடன் பட்டிருந்தாங்க, அவர்கிட்ட நிறைய பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. ஒரு நாளை குறித்தா, இந்த நாளில் நீங்க எல்லாரும் வாங்க, உங்க கடன் பத்திரத்தை கொண்டு வாங்க, நான் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன். மன்னிப்பு, ஒரு விடுதலை செய்தி, நல்ல செய்தி. எல்லாரும் கூட்டம் கூடிட்டாங்க. கூட்டம் கூடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரும் உள்ள போகல. தூரத்துல ஒரு தம்பதி வந்தாங்க. வந்து கடன் மன்னிக்கப்படுற இடம் இந்த இடம் தானே, அம்மா இந்த இடம் தான், யாருக்காவது மன்னிக்கப்பட்டிருக்கான்? மன்னிக்கப்படல. ஏன் மன்னிக்கப்படல? யாருமே உள்ள போகல. எல்லாரும் பயந்துருக்கோம், உள்ள பிடிச்சி வச்சுட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி. இவங்க சொன்னாங்க, உள்ள பிடிச்சி வச்சாலும் பரவாயில்ல, உள்ள போயிருந்து சொல்லி உள்ள போனாங்க. உள்ள போய் அந்த கடன் பத்திரத்தை கொண்டு கொடுத்தாங்க பாருங்க. கொடுத்த உடனே அவங்க சந்தோஷமா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடன் பத்திரம் ஒரு சோப்பு மை வச்சு ஒரு போடு போட்டு மன்னிப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வெளியே வரும்னு சொல்லி வெளியே வரும்போது கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, அதுக்குள்ள வேற யாரும் வர்றாங்களான்னு பார்ப்போம். வரலன்னா அவங்க கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கு பாருங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெட்டி சேர்ந்தார். மன்னிப்பு, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காமா? ஐயா, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கான். சிலுவையில் போய் கேட்டீங்களா? உள்ளது வெளியே வந்தார் பாருங்க. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவத்தோடு போறீங்களோ? யோசிச்சு பாருங்கம்மா. ஏதாவது ஆண்டு உணர்த்தினாருன்னா இப்பமே நீங்க இன்னைக்கே நினைஞ்சிருங்க, அறிக்கை செய்து. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். எவ்வளவு சந்தோஷமா வெளியே போறாரு பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் துக்கமாயிடும். ஐயோ, நமக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், நமக்கும் கடன் மன்னிக்கப்பட்டிருக்குமே. உலகமானது சுயஞானத்தினால் தேவனை அறியாத இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிட்டு நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தாமே செய்யும்படி நம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மன்னிச்சுட்டாருமா.
அவருடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் இவைகளும் விடுதலையாக்கிட்டே. என் ஆவிக்குரிய நிலைமைக்கு நீங்க வந்து பாருங்க. உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அளவிட முடியாது. உலகத்துக்குள்ள எந்த காரியம் அதுக்கு ஈடு இணையாகும். இயேசு கொடுக்கிற மெய்யான விடுதலை, மெய்யான ரட்சிப்பு. இந்த திருச்சபையில் இருந்து கடைசியில அந்த கல்லறையில என்ன போடுறது தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கீழ்தான் ஜீவன் திறன் சொல்லி எழுதி போட்டுக்கலாம். அவங்க ஆத்மா எங்க இருக்கும்? ஐஸ்வர்யம் சம்பளமாய் வாழ்ந்து கடைசி நரகத்துக்காக வந்து ஒரு சொட்டு லாசரு தண்ணி கொண்டு தர்றதுக்கு கொஞ்சம் அனுப்புங்களா, கொஞ்சம் அனுப்புங்களா, கொஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேருக்காய் போஜனத்தில் பேரெடுத்தவன், பேருக்காய் போஜனத்தில் பேரெடுத்தவன், பேய் போல அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரே, பேய் போல அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரே. பாரில் பணக்காரன் என்று பரனை விட்டவன், பாரில் பணக்காரன் என்று பரனை விட்டவன், பாக்கியம் கெட்டேனே என்று பதறி பதறி அழுவாரே. பணக்காரனா இருந்து பணம் பணம் பணம், செல்வம் செல்வம், தங்கம் தங்கம் எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில பரலோகங்கிற ஒன்று உண்டு. அன்பில் இடத்துல ஒரு வயசான பாட்டியம்மா திடீர்னு இறந்தாங்க. நடந்த சம்பவம். என் கூட வேலை பார்க்குற ஊழியக்காரன் அந்த ஊர்ல போய் கேட்டு வந்த சம்பவம். பாட்டியம்மா இறந்துட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு சில மணி நேரங்கள் கழித்து அவங்க உயிரோடு வந்தாங்க. இந்த இடப்பட நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு இந்த ஊழியக்காரர் போய் கேட்டுருக்காரு. கேட்கும்போது அந்த பாட்டியம்மா சொல்லிருக்காங்க, போன ஒரு பயங்கரமான ஒரு நரக வேதனை, ஒரு வேதனைக்குள்ள கடந்து நான் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வணங்கின தெய்வத்துக்கிட்ட கேட்டேன், இனி இப்படி ஒரு ரொம்ப பாதாளத்துக்குள்ள கொண்டு போட்டீங்களே, எவ்வளவு வணங்குறவங்களை எவ்வளவு என்னெல்லாம் செய்திருக்கேன், என்னை இப்படி ஒரு பாதாளத்துல கொண்டு போட்டீங்கள, அந்த பரலோகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு, சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த இடத்துக்குள்ள நான் வர்றதுக்குன்னா இப்படிலாம் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கும்போது எல்லாம் கேட்டாங்க தந்தேன். அது கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன செய்யல, எனக்கு சக்தி கிடையாது. நீ யாருக்குதான் சக்தி? சிலுவை நோக்கி பார், அதுல ஏசி பங்குனாரலாம், அந்த ஆவியை சொல்லு, சுவிசேஷம் சொல்லு, அவர் தான் கொடுக்க முடியும். உயிரோட வந்த பிறகு நீ இப்போ சிலுவை நோக்கி பார்த்து ரசிக்கப்பட்டீங்களா? இல்ல. ஏன் இல்லை? ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டு உள்ள வந்து ஆண்டவர் வந்தால் ஒப்பு கொடுத்தனால சிலுவை பிடிச்சாங்க. யார் தேடுன்னு சொல்லி கேட்கும்போது போய் நிற்கிறாங்க. நான் தான் ஏசுன்னு சொன்ன உடனே பின்னிட்டு தரல விழுந்தாங்க. அவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர், அவ்வளோ பரிசுத்தமுள்ள ஆண்டவர், குற்றமே இல்லை, மாசற்ற ஆட்டுக்குட்டி, அவருக்கு விரும்பப்படுத்த ரூபம் இல்லாதிருந்தது. சிலுவை நோக்கி பார்த்திருக்கிறோமா? ஏற்பாட்டு காலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும் போது மோசே பார்த்தான ஒரு வெண்கல சர்ப்பத்தை வை, அதை யாரும் நோக்கி பார்க்கறவங்கள பழச்சிக்கலாம். இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவை புறப்பீங்களா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே சத்தம் எடுக்கப்படுகிறார். வா மகனே, வா மகளே, உன் இருதயத்தை மாத்திரம் தந்தா போதும். நீ என்னை நோக்கி பாவ மன்னிப்புக்காக நீ கெஞ்சினா போதும். நோருண்ட இருதயத்தோடு இடத்துல கேட்கும்போது நான் மன்னிக்காம இருக்கவே மாட்டேன். கைங்களமா விட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நானும் நீ ஆத்தனைக்குள்ளாக திக்கல, நீ போற, நீ பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டாருமா. சொல்லிவிட்டார் ஐயா. நீங்க ஆண்டோடி பக்கம் வந்து, ஐயா பாவத்தின் பலம் பயங்கரமா இருக்குது, நியாய தீர்ப்புல எங்க இருப்பேன்னு தெரியல, எனக்கு உள்ளத்துல உணர்த்தப்படுறேன், ஒப்பு கொடுக்குறேன், என்னை எப்படியா காப்பாத்துங்க, பாதாளத்திலிருந்து காப்பாத்துங்க. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யமான் வேதனைப்படுகின்றான், ஏழெல்லாம் செல்வோம் ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றான். அவன் அமர்ந்திருப்பது காரணம் என்ன? பூமியில அந்த பருக்க கீழே விடுமான்னு சொல்லி
அவன் ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல கடவுளை நோக்கி பார்க்க, கடவுளே கஷ்டப்படுறியா, நினைச்சிங்கன்னு கேட்டிருப்போம். என்ன எப்படியாவது நல்ல இடத்துல கொண்டு சேருங்கன்னு கேட்டிருப்போம். மனதில் கூட அனுபவம் இருந்திருக்கும், நொறுங்குண்டே இருந்திருக்கும், தாழ்வு இருந்திருக்கும். மனுஷனுக்கு சொம்பிரமாய் வாழ்ந்தான் சொல்லப்பட்டது. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை குறித்து யோசிக்கவே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் அறிக்கை செய்திருக்காங்க. அகத்திய முனிவர் சொல்லியிருக்கிறார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தானுவித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே. அவர் போயிட்டார், அங்க போய் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு மனிதருக்காகவும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த ஆத்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருக்கிறேன், நான் ஆத்மா மறித்து போகணும்னு சொல்லி என் பாவத்தெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் சுமந்திருக்கிறேன், பழுதற்ற ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட்டிருக்கிறேன். மெய்யாகவே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல அவனவன் தன் தன் வழியை தெரிந்து போனோம், கர்த்தரோ எல்லாருடைய பாவத்தையும் அவங்க சுமத்தினார். ஆகையினால்தான் பாடுகளை செய்தார், சிலுவை சுமந்தார், ஒப்பு கொடுத்தார். பாடுநாள் அடிச்சாங்க, பின்கையா கட்டினாங்க, அண்ணா காய்வால் முன்பாக கொண்டு நிறுத்தினாங்க, பொய் சாட்சியில கொண்டு நிறுத்தினாங்க. சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுத்ததுனால சிலுவையிலே தங்கினார், மரித்தார். தேவாலயத்தின் திரைச்சல மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. சிலுவையில மரித்தவரை அடக்கம் பண்ணாங்க. ஒரு எலும்புகள் முடிக்கப்படல. கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். 3ஆவது நாள்ல உயிர் தெழுந்து அந்த மகளையெல்லாம் மரியாதைக்கு காட்சி கொடுத்து இந்த 40 நாள் அளவும் சீசர்களுக்கு காட்டு உங்களுக்கு சமாதானம் தான் சொன்னார். இந்த காரியத்தில் யோசிக்கும் போது எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் ஆண்டு கொடுத்தார். இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார், மரித்தாராலும் ஏதோ உயிர் தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்லறையும் திறக்கவை காவல் நடுங்கி செத்தவனை போல மயங்கி கீழே விழுந்தனர். கல்லறையும் திறக்கவை காவல் நடுங்கி செத்தவனை போல மயங்கி கீழே விழுந்தனர். பூமி அதிர் வண்ணமாய் தூதன் அங்கி தோன்றினார். கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான். கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான். கல்லறையின் கல் புரட்டி தள்ளப்பட்டது. இன்னைக்கு இயேசு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மருத்துவர் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிற நாளிலே முதலாவது யாருடைய கல்லறை வரும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய கல்லறை முதலாம் உயிர்த்தல். முதலாம் உயிர்த்தல்ல பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். உயிர்ப்பிக்கதான் வரப்போகிறார். ஒரு இமைப்பு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள ஒரு இமைப்புள்ள மறுபக்கம் வரப்போகிறது. அதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்படும், நினையாத நேரம், நினையாத நாள். லோத்து இந்த சோதனை வெளிவரும்போது நீ ஜீவத்துக்கு ஓடி வந்து துரிதப்படுத்தின. அதே போல இயேசு வரக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து உள்ளத்தை ஒப்பு கொடு, பரிசுத்தமாயிரு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தெளிவாக சொல்றார். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதோ இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவது இல்லை, நடக்கும். இயேசு நிச்சயமாக வானத்தில் மத்திய ஆகத்தில் தோன்றுவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் உயிரோடு இருந்திருப்பாங்க. அவருடைய முதலாம் உயிர்த்தல்ல பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். அப்புறம் பரிசுத்தமா இருக்கிற எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நியாய தீர்ப்புல ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்லாம் இருக்குதோ அவங்க பாக்கியவாங்க. பேர் இல்லைன்னு சொன்னா பேர் எழுதப்பட்டிருக்காங்க. மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரலோகம் பார்க்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னு, அந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பெற்றோருக்கு அந்த உற்றாருக்கு உறவினருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ அப்படியே ஒரு மறுபடியும் பிறக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, உள்ளான மனிதர்களை பிறக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் அந்த மகிமை உள்ள அந்த ராஜ்யத்துல காணப்படுது. சும்மா ஐயா உலகத்துல கொடுக்கப்பட்ட காலம் முடிய போகுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் சீக்கிரமாக இருக்க போகுது. நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம்
சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனா திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனா திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மாய உலகத்தில் மாயக்கும் பாதை மனதில் செலுத்தாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மாய உலகத்தின் மாயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. ஜெபிப்போமா? அவரோட சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கச்சாப்பு கடையில கெட்டி கொண்டு போகும் வரைக்கும் கொலை காமிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில கை விட்டுருவான். ஐயா, இயேசு கரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கரையமாய் கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க இல்ல, நான் எனக்கு சொந்தமானவங்க இல்ல, இயேசுக்கே சொந்தமானவங்க. இயேசுதான் நமக்காக கரை கொடுத்திருக்கிறாரு, சிலுவையில் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக போய் நிறுத்தும்போது நீங்கள் எவ்விடத்தாலும் உங்களை அறியேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை எப்படி வரும் தெரியுமா? பூமியில இருக்கும்போது கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னீங்க, சொல்லுகிறபடி செய்யல, மனம் திரும்பல, பரிசுத்தத்தை பத்தி நீங்க யோசிக்கல, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியான ஒரு அச்சாரம் மீட்கப்பட நாளுக்கென்று பரிசுத்தாவை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் அவரையும் அவருடைய உயிர்த்தலும் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அடையும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணெய் சொல்லி இருக்கிறார். எனக்கு லாபம் ஒன்றும் கிடையாது, எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? இன்னைக்கு ஏற்றுக்கொண்டா மகிமை விண்ணோர்களோடு வானள்ளோ யாராய்க்கும் வாழவே, யாராய்க்கும் வாழவே. பாரம வாசல் தேர தோர்நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நன்றி கூறி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை பார்ப்போம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதப்படி என்று சொல்ல அருமையான வேத வார்த்தையின்படி ஒரு மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது மாத்திரமல்ல, ஒரு நேரம் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு உடைய இருதயத்தை திறந்து இடம் கொடுக்கிற நேரம். ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே இந்த உள்ளத்திலே வாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே கேட்டு இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் சமாதானத்தையும் ஆண்டவரோடு வாழ்ற பாக்கியத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர்களை அழைக்கிறார். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்ல வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். இருதய கதவுக்கு கதவை திறந்து இடம் கொடுத்தால் ஆண்டவராகிய இயேசு உடைய உள்ளத்திலே வருவார். அந்த சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று போனால் வருந்தனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதவசனம் எச்சரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு கிடைத்த நாளிலாவது
உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை அறிந்தானால் நலமாயிருக்கும் என்று உங்களை எச்சரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்வது அம்மா வசனம் சொல்வது உனக்கு கிடைத்தது நாள் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும், இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமான உலகமே அல்லையா அம்மா, இந்த உலகம் நமக்கு சொந்தமான உலகமே அல்ல. இந்த உலகம் ஒரு நாள் கைவிடும், இந்த உலகம் ஒரு நாள் கைவிடும். அந்த நாளிலே உங்கள் கண்கள் மூடும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுடைய ஆத்மான பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமே. அப்பேற்பட்ட பாக்கியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் ஆண்டு சத்தத்தை கேட்டு நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து, இருதயத்தை திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் அருகில் இருந்து உங்களோடு பேசுகிறார். மகளே மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி கேட்கிறார். இருதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிற ஆண்டவரின் சத்தத்துக்கு இடம் கொடுத்து இருதயத்தை திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையில இயேசு இல்லாமல் வாழ்ந்தால் கடைசியிலே நரகத்தின் ஆசி நரகத்துக்குள்ளாக நீங்க போய்வீர்கள் ஐயா. அம்மா, நீங்க நரகத்துக்குள்ளாக போயிருங்க. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி மோட்சத்துக்குள்ளாக சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். திருப்பெருந்தல் ஆண்டவரே, அருமையான ராத்திரி வேலைக்காக நான் நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான சபையிலே ஆண்டவரே, காலையிலே அருமையான சார் மூலமாக ஆராதனையில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே மாலை நேரத்தில் நாங்கள் அருமையான திருச்சபைக்கு வந்து எல்லா வீடுகளுக்குள்ளாக புகுந்து ஐயா உடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம் ஐயா. ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை பிற்பாடு பரலோகத்தின் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. நரகம் உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் ஐயா. இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான ஜனங்களோடு கர்த்தர் பேசும்படியாக ஆண்டவரே இடைவெளியாக ஐயா உடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இயேசுவே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியான நேரத்திலே உங்களோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இறக்க வருவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தகப்பனே, உடைய பிள்ளையோடு கர்த்தர் பேசும்படியாக எப்படியாவது ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மனம் திரும்பின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நாமே அருமையான பிள்ளையோடு பேசும்படியாக இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான திருச்சபையில ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தேவையோடு உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பலவிதமான தீமையான பழக்கத்திற்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலவிதமான பாவ பழக்கத்தில் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜனங்களுக்காக ஐயா, இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தகப்பனே இரத்தத்தெல்லாம் சிந்தினீங்களப்பா. கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது ஐயா, தலையிலே முக்குடு சொல்லப்பட்டது ஐயா. இயேசுவே, விழாவிலே குத்தப்பட்டது ஐயா. ஐயா, இரத்தம் எல்லாம் இயேசுப்பா, இரத்தம் எல்லாம் இந்த உலகத்திலே மண்ணிலே சிந்தப்பட்டது. அந்த பரிசுத்தமான இரத்தத்தால் இயேசுவே, இந்த ஜனங்கள் இந்த நாளிலே பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக கழுவப்படத்தக்கதாக ஆவியானவரே உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவே, சமூகத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியாக இந்த அருமையான திருச்சபை முழுவதுமாக ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையாக கரம் பிடித்து நடத்துகிற கருத்து இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான சபை ஊழியர் சாரிக்காக ஜெபிக்கிறோம். விளைவெளிகளே அருமையான சாருக்கு நல்ல வருமானமான சுகத்தை கொடுத்து ஆண்டவர் மீண்டுமாக இந்த அருமையான திருச்சபையிலே இந்த அருமையான திருச்சபையை ஊழித்து நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை
மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே விளையமான எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விளைவின் நல்ல பரிமாணமான சுகத்தை கொடுத்து ஐயா அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தர்மமான திருச்சபையின் எழிலாவற்றிலும் இயேசுவே உம்மிடத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. தேவ பரிசுத்தங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இதனாலே ஆண்டவரே பாடல் மூலமாக நீங்க பேசியிருக்கீங்க ஐயா, சாட்சி மூலமாக பேசியிருக்கப்பா, செய்தி மூலமாக பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சுந்தர்சிங் ஆளுநர் ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறார். ஏசப்பட்டவன் ஆண்டவரே நிச்சயமே அடைய நினைக்க வேண்டும் என்று கேட்டேன். ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று கருத்து கொண்டு வந்து சொன்னான். அந்த மனுஷன் கேளாமல் போய் மீது துக்கத்தோடு போய்விட்டான். இப்பொழுது நரகம், கொடூரமான நரகத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு ஒரு மனிதன் கையில் சிணைந்து கொண்டு, யாருக்கும் பற்றி நீ யாரு அன்றைக்கு சொன்னாங்களே, நான் கேட்டேனிலேயே ஏசப்பன்ட்ட சொன்னாங்க, உனக்கு உண்டாதெல்லாம் வெற்றி தடுக்கிறதுக்கு கொடு என்று சொன்னாங்க. நான் கேட்டேனில்லையே என்று கையை பிணைந்து கொண்டு ஒரு மனுஷன் காணப்படுகிறான் என்று சாது சுந்தர்சிங் என்னுடைய புத்தகத்தில் எழுதியுள்ளார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இஷ்டமனம் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. நாங்கள் எங்களுக்கு முட்டால் உறவமான குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம். குற்றங்களுக்கு மன்னி சோனுக்கு பிரவேசிக்க பண்ணால் தீவினை ரட்சிக்கப்படும். ராஜ்யம் வல்லமை நன்மை எங்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழித்தோன்றலும் நம்முடன் கூட எப்பொழுதும் இருப்பதாக. தேவ சமானத்துடைய போகிறோம்.